அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம். வந்து கொல்றதா இருந்தால் தாராளமாக வாங்க, ஷூட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி ஃபேமிலி என்னமோ ஆகிட்டு போகுது. நான் இடத்த காலி பண்ணால் போதும் இல்லை. நான் ரஷ்யா மாதிரி தான். நானே போனதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எப்படியும் மறுமையில் போய் நின்று சுயநலமாக தான் சிந்திக்க போகிறோம். அது இப்போயே சிந்திச்சுட்டு போகிறது. அதுவும் எடுத்தோன்னே அரிசி கீழே போய் நிற்கிறது கசக்கு தானே. கொல்லப்பட்ட அரிசி கீழே போய் நிற்கிறது கசகு தான் என்ன. அதனால தான் இப்போ போலீஸில் என்ன பண்ணுறாங்க, குவாண்டனாமோ ஜெயிலில் இருங்க 5 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணுறாங்களா. இப்போ அவங்களும் தெரிஞ்சிட்டாங்க நம்மளை சாகடிச்சா விரும்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாத்துடைய எதிரிகள் கூட்டு போய் சாகடிக்கிறதெல்லாம் இல்லை, வாழ வைக்கிறாங்க. வாழ்கிறது தான் கஷ்டம், சும்மா விடுறது தான் கஷ்டம். 5 வருஷம் இப்போ தாலிபான் லீடர்லாம் இருக்கார்ல, 12 வருஷம் உள்ளே இருந்தவர் தான். நீங்கள் ஆட்சி தலைவரெல்லாம் இருக்கிறார் இல்லைங்க, குவாண்டனாமோவில் 12 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். 12 வருஷமாக சாகடிக்கலையே. எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு தெரிஞ்சும் விட்டு தானே வச்சுருந்துருக்கான். ஏன் விட்டுருக்கான், கொன்னா வேலை ஈஸின்னு அவனுக்கும் தெரியும். கொல்ல இவனுக்கு வந்துகிட்டே இருப்பானுங்க. சாவறதுக்கு வெறி பிடிச்ச பசங்கன்னு தெரியும். வாழ்கிறது தான் கஷ்டம். இங்கே சொல்கிறார் இல்லையா, அவனும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், அவனும் வர மாட்டேங்கிறான். கிளாஸ் நடத்தலான்னு பார்த்தா இங்கே பேர் 10 மணிக்கு நடத்தலான்னு பார்த்தா கட்டுப்பாவும். அதுக்கு செத்து போயிடலாம் பேசாமல், ஒரு நாளில் டக்குட்டு போயிடலாம். இதில் ஒரு பக்கம் இந்த கும்பல், இது கஷ்டம். ஒவ்வொரு குரானை படிச்சுக்கிட்டு இவ்வளோ வெயிட்டான வசனம் எவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா அது மண்டை உடச்சிடும். குரான் படிக்கும்போது ஆக்சுவலாக என்ன வருது, விரக்தி வருதா இல்லையா. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் சமுதாயம் மட்டும் உணர்ந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது டெய்லி செத்துட்ருக்குறோம். இதுதான் ஷஹாதத்து. அது என்ன ஒரு நாள் பொட்டுன்னு சாகிறதுக்கு பேர் ஷஹாதத்து இல்லை. இங்கே டெய்லி சாகணும். அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இதுதான் கஷ்டம். அதனால தான் எல்லாம் வச்சிட்டான் ஆப்பு, தற்கொலை பண்ணிக்கக்கூடாதுன்ட்டு. இல்லைன்னு வச்சுங்க உயிர் போத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், டக்குன்னு இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இடத்த விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அட்வைசபிள் என்ன, நீங்கள் மகதி வந்தாலும் சரி, நீங்கள் எங்கே வந்தாலும் சரி, எடுத்தெல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த டைமில் இதை விட பெட்டர் சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு ஜமாத்தே நம்ம லான்ச் பண்ண முடியும். இப்போ ஜமாத்து மஷூரா பண்ணி முடிவெடும். ஏன் போட்டு இங்கே இருந்துக்கிட்டு 20 வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அந்த டைமில் என் அறிவு இருக்குல்ல, இப்போ இருக்கிற அறிவு அப்பயும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அறிவு இருக்கும்போது எது சூழ்நிலை, எது பெட்ரு, எங்கே தேவை, இங்கே என்ன தேவை, அங்கே என்ன தேவை பார்த்து முடிவெடுப்போம். அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து தான் முடிவெடுப்போம். ஸோ இதுதான் இதோடைய ஒரு ரஃப்பான பிக்சர். மல்ஹமாது நடக்கக்கூடியது இதுதான். இன்னும் மல்ஹமாவை பற்றி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வேறு சில அறிவிப்புகள்லாம் இருக்குது. இன்னும் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய ரோல் இருக்குது, இன்னும் ஷாமுடைய ரோல் இருக்குது, ஹுராசானுடைய ரோல் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆக்டர்ஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஃபைன் டியூன் கிடைக்கும். தான் சொல்லுங்கள், இந்த நாலேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு வேலையை. இதெல்லாம் கிளாரிட்டி கொடுத்தா தானே. கிளாரிட்டி எவ்வளோ பெரிய வேல்யூபிள் தெரியுமா. சும்மா நினச்சிட்றோம், அறிவு கொடுக்குற எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா. சரியா, இப்போ சரி ஓகே, அது அவ்வளோதான். இதோட அது முடிச்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மலைக்கு போங்கன்னு சொன்னது யாரு? நான் ஹதீஸ்ல என்ன வருது, எனக்கு எல்லாருமே தப்பா புரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியில போயிடணும், மலைக்கு ஆட்டை ஓட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ஒரு கிராமத்துல போய் குக்கிராமத்துல நம்ம தனியாக உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லா மக்களுமே அதாவது இந்த மறுமையை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்கள் இப்போ அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன நீங்கள் இல்லை, அது நான் பார்க்குறேன். அதாவது டோட்டலாக புரிஞ்சுங்க. அல்லாஹ் பூமியில் ஒரு பகுதியில் வாழ சொல்லி நம்மளை சொல்லலை, புரியுங்களா. ஒரு பகுதியிலேயே எல்லோரும் போய் அரம்பில் போய் உட்காந்து குவிஞ்சிங்கன்னு நல்லா சொல்லலை. எந்தெந்த பகுதியில் நம்மளை பிறக்க வச்சானோ அந்தந்த பகுதியில் தான் நம்ம தாவா செய்யணும். இது பாயிண்ட் நம்பர் 1. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண சொல்லி குரானில் எங்கே சொல்லியிருக்கிறோம். குரான் தான் நமக்கு மெயின். ஹதீஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, அது ஹதீஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்கு சொன்னாங்க, அரபுகளுக்கு சொன்னாங்களா, அனைத்து முஸ்லீம்களுக்கு சொன்னாங்களா, அரபுகளுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா, 100 வருடம் கழித்து வரக்கூடிய அரபுகளுக்கு சொன்னாங்களா, 500 வருடம் கழித்து வந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா, இல்லை மறுமை நாள் நெருக்கத்தில் மஹதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரபுகளுக்கு சொன்னாங்களா. இப்போ நம்ம இந்த ஈராக் சம்மந்தப்பட்ட செய்திகளை பார்த்தோம். இதிலே மஹதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். இப்போ இந்த கடந்த 1980லேருந்து 2020க்கு உண்டான அந்த விஷயங்கள், அந்த பெட்ரோல் டாலர் கடந்து வந்து அந்த பாதையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இனி அடுத்த வேரியேஷன் அடுத்த செக்ஷனுக்கு அது போகும்போது அது வேறு மாதிரி மாறும். இப்போ அது மாதிரி குரானில் பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்வது ரொம்ப 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 ஈஸி. அதனால தான் குரானை முதல்ல புரிஞ்சிக்கணுங்கிறது. குரான் இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கட்டளைகள் குரானில் தான் வரும்.
யூனிவர்சல் கட்டளைகள். தீனை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள். சொர்க்கத்துக்கு போக தேவையான அனைத்து விஷயங்களும் குரானில் வந்துடும். அதை ஃபைன் டியூன் பண்ணுறது தான் ஹதீஸில் வரும். நீங்கள் ஹதீஸ்லேருந்து எடுத்து மலை ஓட்டிட்டு போகல அப்படின்னா குற்றவாளி ஆயிடுவான்றான். அது மிகப்பெரிய ஒரு தவறு. இப்போ ரசூல்லா உலகில் ரீதியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுற குற்றவாளியெல்லாம் ஆக மாட்டோம். அதுக்கு நரகம்லாம் கிடைக்காது. அதாவது என்ன ஆகுனா உலகத்தில் தப்பிக்காமல் போயிடுவோம். புரியுங்களா? பதுங்குகுழி அமைச்சிங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. ஷாமில் சண்டை நடக்கும்போது ஈராக்கில் பதுங்குகுழி அமைச்சிக்குங்க அப்படின்றாங்க. பதுங்குகுழி அமைக்கலாம், தலைமையிலே ஒன்று விழுந்துருச்சு. இப்போ ரசூல்லாவுடைய உத்தரவை ஃபாலோ பண்ணல, அதனால் நரகத்துக்கு போமா? பதுங்குழி அமைச்சிருந்தா உயிர் தப்பிச்சிருக்கும். பதுங்குழி அமைக்கல, உயிர் போச்சு, அவ்வளோதான். ஆடு எடுத்துகிட்டு இதுக்கு மலைக்கு போகல, உயிர் தப்பிக்கல, பசியில் செத்துட்டேன், இப்போ என்னப்போ? அவ்வளோதான். புரியுங்களா? ஆனால் நான் இந்த நோக்கத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையின் மக்சத் என்ன? அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறது. எங்கே மேலோங்க வைக்கிறது? நீ எங்கே வாழ்றியோ அந்த பகுதியில் மேலோங்க வைக்கிறது. அப்போ அதுக்குண்டான சூழல் இல்லை, தீன் உன்னாலேயே பின்பற்றக்கூடிய அந்த சூழல் இல்லை. அந்த நேரத்தில் உனக்கு ஹிஜ்ரத்து கடமை. அந்த ஹிஜ்ரத்துக்கும் பண்ணுன்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் ஷஹாதத் கொடுப்பீங்க, இப்லீஸ் சார்பாக இறங்குவீங்க. சாரநாசிம் இப்போ இறங்கினார்ல, இப்லீஸ் சார்பாக நீங்கள் ஷஹாதத் கொடுப்பீங்க. அல்லாஹ்வுடைய தீனை கேவலப்படுத்தி போவீங்க. பரிசு என்ன கிடைச்சதோ அல்லாஹ் வச்சு அவங்கள வச்சு. ஆனால் உங்களை மிஸ்யூஸ் ஃபேக் ஷஹாதத்து, ஃபேக் போகஸ் ஜிஹாத் அவர் சொல்லுவார்ல இம்ரான் ஹுசைன், போகஸ் ஜிஹாது, போகஸ் ஜிஹாது, அதில் போயிடுவீங்க, அதில் மாட்டிங்க. ஸோ முதல்ல நமக்கு தேவை அறிவு தான். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஹதீஸ், துஹைமா காலகட்டத்தில் நபிஸ்லா சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் வாளை விட நாவு மிகவும் கூர்மையானதுன்றேன். வாளை விட நாவு ரொம்ப ஷார்ப்பானதுங்கிறேன். இப்போ நாம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சுண்டக்காய் யூடியூப் சேனலு, சுத்தமாக நமக்கு அரபி தெரியாது, நம்ம குரானில் ஒரு பெப்பை, ஹதீஸில் ஒரு பெப்பை, உலக அறிவுலேயும் ஒரு பெப்பை, பேசுகிறதுலேயும் ஒரு பெப்பை. ஆனால் இது அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது. சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா, எவ்வளோ தூரம் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது. இதே நான் ஒருத்தனை கொன்று இருந்தால் கூட இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. நான் ஒருத்தனை அடிச்சிருந்தா, நான் ஒருத்தனை கொலை பண்ணியிருந்தா, நான் ஒரு வீரன்னு சொல்லியிருப்பாங்க, இவர் பெரிய ஒரு இது பண்ணிட்டாருப்பாங்க, அவனை உதவி போய் உள்ளே போட்டிருப்பாங்க. இஸ்லாத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவங்களும் அதை ஒரு பாதிப்பாகவும் நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளோ கவலைப்படுறாங்க, எனக்காக எவ்வளோ எஃபர்ட் அவங்க போடுறாங்க, எதில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ ரசூலாவுடைய ஹதீஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். ரசூலா எழுத்து கூட சொல்லலை, பேச்சுன்னாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் திரும்பிடும்னு ரசூலா சொல்லிக்க பாருங்கள். அந்த பேச்சு மூலமாக நம்ம கிளாரிட்டி கொடுப்போம். உண்மை பொய்யின் மீது உண்மையை வீசுவோம். இதுதான் நம்ம வேலை. அவன் பொய்களாக வீசிகிட்டு இருக்கானா அதை உடச்சிக்கிட்டே இருப்பான், இதுதான் வேலை. அப்படியே செத்துருவான், முடிஞ்சு போச்சு. எத்தனை பொய்யோ உடச்சோம், பபுள்ஸ் மாதிரி தான். அந்த எத்தனை முட்டையை உடச்சோமோ அத்தனை முட்டைக்கு எல்லாம் கூலி கொடுப்பான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு என்ன இருக்குது? அப்போ கடுமையாக அதான் சொல்கிறல, கான்ட்ரிபியூஷன் அல்லாஹ்வுடைய பாதையில் நேரத்தை ஒதுக்குறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்ச். எவங்கிட்ட வேணாலும் கேளுங்க, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நாசமாக போகிறது தான் டைம் இருக்குது, அவ்வளோதான். அப்படி ஆகிப்போச்சு பாட்டு. நாம் நேரத்தை ஜென்ரேட் பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நேரத்தை உருவாக்குவோம். நேரத்தை முதல்ல உருவாக்குவோம். நம்ம அறிவு முதல்ல ஷார்ப் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறதுங்கிறது அல்லாஹ் நெக்ஸ்ட் லெவலில் காட்டுவோம். அப்போ காட்டும்போது கிளியர் ஆயிடும். இப்போ இதுதான் வேலை. அப்போ மற்ற சும்மா பார்த்திங்கன்னா அடிக்கிற பிடிக்கிறது நிறைய பேர் வராங்கப்பா. சொல்லுங்க ஜி, நாங்கள்லாம் அங்கெல்லாம் காலித் பின் வலிது, இன்றைக்கெல்லாம் காலித் பின் வலிது வேலையே கிடையாது. இன்றைக்கெல்லாம் முஆத் பின் ஜபல் மட்டும்தான் வேலை. இன்றைக்கி காலித் பின் வலிது இருந்தால் கூட ரசூலா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி முஆத் பின் ஜபலுக்கு அல்லாஹ்வுடைய போர்வாளுன்னு இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் ஆலிம். முஆத் பின் ஜபலுக்கும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் இன்றைக்கி வேலை கிரவுண்டில். ஆமாம், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வாளுக்கு வீரமே கிடையாது. இன்றைக்கி இராணுவம்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகி போச்சு. இன்றைக்கெல்லாம் கைக்கெல்லாம் வேலையே கிடையாது. இன்றைக்கெல்லாம் எழுத்து பேச்சு இதுதான். எழுத்தும் இன்றைக்கி ஸ்லீப்பிங் மோடு போயிடுச்சு. நீங்கள் பாட்டுக்கு அருமையான புக்கெல்லாம் எழுதி விட வேண்டியதுதான்.
அவனும் உள்ளே படிச்சிருக்கவே மாட்டான். 10 பேஜை நடுவில் ஒயிட்டாக பிரிண்ட் பண்ணிக்கனாலும் சரி, 2 வருஷம் கழிச்சு கேட்பான், என்னங்க 10 பேஜ் பிரிண்டிங். அவனா ஒருத்தன் படிச்சிருப்போம். நோட்டீஸ்லாம் அடிச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயும் போகிறதே இல்லை, டைமே இல்லை யார்கிட்டையுமே. அதிகபட்சமாக இன்றைக்கி அதான் இப்போ அந்த பாட்காஸ்ட் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த குக்கு எஃப்எம் வந்துருச்சு, புக்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆடியோ புக்காக போயிடுச்சு. பண்ணுங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணுங்க, தெரிஞ்ச வேலையை பண்ணுங்கள். அல்லா கொடுத்த அறிவை பெருக்குங்க, ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. மௌலானா மௌதூதி புக்ஸ் இருக்குது, எவனும் படிக்க மாட்டேங்கிறான். குக்கு எஃப்எம்மில் போட்டால் படிப்பானா? அது யாரோ ஒரு பையன் கூட கேட்டான்ல. இல்லை சொல்கிறேன், அதாவது அது ஒர்க்க நல்ல ஐடியா. அது எனக்கு டக்குன்னு இது போகாமல் வந்துச்சு. குக்கு எஃப்எம் அது பண்ணுவோம். இப்போ உமர் சீரிஸ் பண்ணோம், அது எவ்வளோ போய் சேர்ந்துச்சு தெரியுமா? அது பண்ணி விட்டுட்டோம், அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் பார்க்குறவங்களாம் நிறையா அதுதான் கேட்குறாங்க. நம்ம சேனலுக்கு தெரியாதவங்க கூட உமர் சீரிஸு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை? அப்போ என்ன இப்போ ஷார்ட் ஃபிலிம் இவங்க பண்ணுறாங்க, நல்ல வேலை தானே. இஸ்லாத்தை பற்றி நல்ல இமேஜ் உருவாக்குறாங்க, நல்ல வேலை. அது ஒரு சூப்பரான வேலை. அவங்களுக்கு வர்றதை செய்யுங்க. கிண்டல் பண்ணுறோம் பண்ணுவோம். ஷார்ட் ஃபிலிம் வந்து இஸ்லாமிய தாவாவா? அது விடுங்க, என்னமோ ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறோம். நீ என்ன முடிவு பண்ணுறது எது இஸ்லாமிய தாவா? நல்லா முடிவு பண்ணுவான். ஏன் நான் செஞ்ச செயலுக்கு நீ மார்க் போடுறதா இருந்தால் எவன் தான் தேருவான்? எவனுமே தேர மாட்டான். நல்லா சொல்கிறான்ல, என் அருள் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா எவனும் கொடுத்துருக்க மாட்டீங்கடா அப்படிங்க. என்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள் உங்கள்கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கடான்னு கொடுத்துட்டு வந்திருந்தா ஒருத்தனும் கொடுக்காமல் வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னா. அந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு யாருக்குமே சப்ளை பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற. அந்த மாதிரி இவனுங்கிட்ட அங்கீகாரம் எதிர்பார்க்காதீங்க. முக்குலிஸாக களத்தில் இறங்கி அல்லாவுடைய மார்க்கத்திற்கு நல்ல இமேஜ் ஏற்படுத்துங்க, நல்ல முஸ்லீம்களை ஏற்படுத்தணும். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது மின்செல்லாம் பண்ணுவோம், மசூரா பண்ணுவோம், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களை வச்சு பிளான் பண்ணுவோம். அதெல்லாம் கூடிய விரைவில் பார்ப்போம் இன்ஷால்லா. சோசியல் மீடியாவில் இப்போ நம்ம அதிகமாக இந்த புக்ஸ் எல்லாம் யாரும் மேக்ஸிமம் படிக்கிறது இல்லை. நமக்கே இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்க, நமக்கு டைம் அதிகமாக இருக்குது. அதே இந்த கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா மைண்டில் அப்படியே நிற்கிது. மற்றவங்க சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த டைமில் வந்து புக்கை வந்து நம்ம அதிகமாக இது பண்ணாலும் யாரும் வாங்கக்கூடிய நிலைமையோ இப்போ வாய்மேரா எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக புக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு வரமாக தான் இருக்குது. இல்லை ஆனால் உண்மையிலேயே ஆழம் ஆனால் ஒரு விஷயம் பார்த்துட்டேன் நான். ஆழமான அறிவு வந்து புக்கு மூலமாக ஏற்படுது. ஒரு தாய் கண்டிப்பாக புக்கு படிக்கணும். ஆனால் மக்கள் புக்கு படிக்கிறாங்களா பார்க்கலான்னு பார்க்கக்கூடாது. அந்த தாய் வந்து புக்கை படிச்சுட்டு ஸ்பீட் பண்ணணும். இப்போ நாங்கள் அதிகமான டைம் எதில் போகுது? படிக்கிறது தான் போகுது. அதுக்கு தான் டைம் தேவைப்படுது. தேடி படிக்கிறதுக்கு அதுக்கு தான் நேரம் செலவு தேவைப்படுதே தவிர பேசுகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக தான் தேவைப்படுது. அதான் சொல்கிறேன்ல, நாலேஜ் ஏற்ற இப்போ 2 வருஷம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அப்படியே அந்த பெட்டராக ஃபீல் ஆகுது. இல்லை இன்னும் முதல்ல அந்த டைமில் ஃபேஸ் பண்ண தயங்கின கேள்விகள்லாம் இப்போ நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுது. அப்போ அந்த அதில் ஸ்பெண்ட் பண்ண ஏன்னா அந்த டைமில் பயமாக இருந்துச்சு. இப்படி கேள்வி கேட்டான்னு நம்மளால் பதில் சொல்ல தெரியாதா, இப்படி கேட்டால் மாட்டிக்குவோமே, அப்படி கேட்டால் மாட்டிக்குவோமே. இப்போ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பல்வேறு புக்கு படிக்கும்போது அந்தந்த இடத்துல ஒன்று கிடைக்குது. அது போயிடும், படிச்சுட்டு அப்படியே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். அவங்க கேட்கும்போது டக்குன்ட்டு அது ஞாபகம் வரும். அது ஒரு